மிஷனரி தம்பதியினரான ரேயும் சோஃபியாவும் மேற்கு ஆப்பிரிக்காவில் 40 வருடத்திற்கும் மேலாய் தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்தனர். கடுமையான சூழ்நிலையிலும் மிகவும் துணிச்சலாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்தனர். இவர்கள் செய்த ஊழியத்தை யாதொருவர் கண்டாலும் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாது. அவ்வளவு சிறப்பாய் தேவனுடைய பணியை செய்து வந்தனர். இந்நிலையில் திடீரென்று ஒரு சோஃபியா நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையானார். தன்னுடைய உடைக்கு பட்டன் போடவோ தண்ணீர் உள்ள கப்பை தூக்கி குடிக்கவோ கூட முடியாத இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டார். இவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் கசப்படையவோ தனக்குத்தானே பரிதாபப்பட்டு கொள்ளவோ இடம் கொடுக்கவில்லை. தன்னுடைய பலவீனமான நேரங்களில் தனக்குள் அமைதியாய் சொல்லிக் கொண்ட வார்த்தைகள் இவைதான்: சோஃபியா, நீ இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய், இதற்காகவே இயேசுவை தெரிந்து கொண்டிருக்கிறாய் என்பதாகும். ஓடித்திரிந்து ஊழியம் செய்ய மாத்திரமல்ல, இதற்காகவும் தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்பதே அவர்களின் எண்ணம். இன்றைய வேத பகுதியில் பவுலின் வாழ்வை கவனித்து பாருங்கள். அவர் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியான சிறப்பான ஊழியத்தை செய்த தேவ மனிதனாவர். ஊழியத்தின் மத்தியில் தனக்கு நீங்காத முள் போன்ற பலவீனங்கள், நெருக்கங்கள் இருப்பதை கண்டார். இதை குறித்து பவுல் வருத்தமடையவில்லை. மாறாக அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டவராக தேவனை மகிமைப்படுத்துகிறார். அதில் நான் பிரியப்படுகிறேன் எனவும் பவுல் கலிகூறுகிறார். கிறிஸ்துவுக்குள் இல்லாத ஒரு மனிதன் இந்த செய்தியை கேட்பார் என்றால் இது மிகவும் கடினம் என்று கூறுவார்கள். தம்மை நேசிக்கும் தம்முடைய பிள்ளைகளிடம் தேவன் இப்படிப்பட்ட பாதைகளையும் அனுமதிக்கிறார் என்றால் உங்களால் இதை விசுவாசிக்க முடிகிறதா? இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களை பலப்படுத்தவே விரும்புகிறார். அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஆம், இதை கேட்கின்ற பிரியமான தேவ பிள்ளைகளே, பெரிய சந்தோஷம் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்கும்படி இப்பொழுது இருக்கிற பலவீனங்களின் மத்தியிலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடப்பிக்கிற தெய்வம் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாராக. ஆமேன். God bless you all.